விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற டாபிக் என்னதுன்னா, யோகி அவயோகி வைத்து துல்லியமாக ஜாதக பலன் எடுக்கும் முறை எப்படி அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கப்படும். ரொம்ப தெளிவாகவும் உதாரண ஜாதகத்தோடையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா விவரமும் கிளியரா புரியும். சரி, இந்த டாபிக்கை நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விவரத்தை கேட்டுருங்க. அதற்கப்புறமா நம்ம இந்த டாபிக்கு போகலாம். ஜோதிடம் கற்றுக்கொள்வோமே, ஜோதிட கணிதம், ஜோதிட அனுபவம் இல்லாமலும் பிறந்த விவரங்களை கொண்டு நீங்களே ஜாதகம் கணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புக்கை இப்போ நான் முதன்முறையாக எழுதியிருக்கேன். என்னோட முதல் புக்கும் இதுதான். ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் என்னென்ன விஷயங்கள் இருக்கு உள்ள அப்படின்னா இதுவரை வெளிவராத வகையில் அப்படின்னு கூட போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகம் கணிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆப்பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேனுவலாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு பழக்கங்கள் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால தான் இந்த புக்கு போட்டிருக்கிறது. முதல்ல ஒரு சின்ன அடிப்படையும் பிறகு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திதி கர்ணம் யோகம் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு விவரங்கள் கொடுத்துட்டு, நாளிகை கணக்குகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, நாளிகை கூட்டல் கழித்தல் எப்படி பண்ணுறது, நாளிகை கணக்குகள்னா மொத்தத்தில் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறேன். அது போக ஜாதகம் கணிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கேன். சூரிய உதயம் முதல் ஆக்சுவலாக மதியம் வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு எப்படி ஜாதகம் கணிக்கிறது, அதே மாதிரி மதியத்திலேருந்து இரவு வரைக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஜாதகம் கணிக்கணும், நள்ளிரவில் பிறக்கிற குழந்தைகளுக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைகளுக்கு எப்படி ஜாதகம் கணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விவரமும் இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கு போக எல்லாமே விதிகள் போட்டு உங்களுக்கு எதுவுமே ஆக்சுவலாக எங்கேயும் மறக்காது. அந்த அளவுக்கு விதிகளோட போட்டிருக்குது. ஒரு குழந்தை பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எப்படி முடிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில விதிகள், அதே மாதிரி ஜென்ம நட்சத்திர பாதம் கண்டுபிடிக்கிறதுக்கான சில விதிகள், ஆதி அந்த பரம நாளிகை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி உதயாதி நாளிகை எப்படி கண்டுபிடிக்கிறது, திசை இருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, ராசி கட்டம் எப்படி போடுறது, கிரக பாதசாரம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நவாம்சம் எப்படி போடுறது அப்படிங்கிற எல்லா விவரங்களும் தெளிவாக நீங்கள் ஒரு புக்கை வாங்கி படிச்சிங்கனாலே உங்களால் தைரியமாக ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும். உங்களால் அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு புக்கு. இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிடரும் தன் கைவசம் வைத்திருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த புத்தகம் வாங்கினவங்களுக்கு அந்த புத்தகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு ரூபாய் 400 ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் 50 ருபீஸ். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொரியர் சார்ஜஸ் 50 ருபீஸ். அவுட் சைட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் கொரியர் சார்ஜஸ் வரும். இல்லை நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் சரி, நாங்கள் தாராளமாக ஸ்பீட் போஸ்ட்லேயே அனுப்பலாம். ஸ்பீட் போஸ்ட் அனுப்புகிறதா இருந்தால் அதில் என்ன சார்ஜஸ் வருதோ அந்த சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணாலே போதும். புக்கினுடைய விலை பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். 400 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். ஸோ அதை நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட முழு விலாசத்தையும் வித் பின்கோடோடு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இந்த புக் அனுப்பி வைக்கப்படும். போக இந்த புக்கு பற்றி ஏதாவது ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அதே நம்பருக்கே நீங்கள் காலும் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, யோகி அவயோகி வைத்து துல்லியமாக ஜாதக பலன் எடுக்கும் முறை அப்படிங்கிறத டாபிக் கொடுத்துருக்கிறேன். இந்த யோகி அவயோகி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒரு ஜாதக பலன் எடுக்கிறப்போ நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சில கிரகங்கள், கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய சில கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு ஜாதகமா ஒரு கிரகமாவது கெடுதல் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு கிரகமாவது நல்லது பண்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அந்த வகையில ஒரு கிரகங்களுக்கு கிடைத்த பதவி என்ன, அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ஜாதக பலன் அப்படிங்கிறது எடுக்கணும். அதன்படி பார்த்தால் யோகி அவயோகி அப்படிங்கிறதும் ஒரு வகையான ஒரு பதவி தான். ஸோ அந்த பதவியை எந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் பெறுது அப்படிங்கிறத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த வகையில பலத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அதற்கப்புறமாக நாம எந்த அளவுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும், எந்த அளவுக்கு கெடுபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக கணித்து வர்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அந்த வகையில யோகி அவயோகி கணக்கிடும் முறைன்னா எப்படி,
எப்படி கணக்கிறது, யோகியை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவயோகியை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்க. எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் ராசி கட்டத்துல இருந்து ராசி கட்டத்துல மேசத்துல இருந்து சூரியன் எத்தனாவது டிகிரியில உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது ராசி கட்டத்தில் மேசம் முதல் சூரியன் வரை சூரியன் நின்ற பாகை, அதோட ராசி கட்டத்தில் மேசம் முதல் சந்திரன் நின்ற பாகை, இந்த ரெண்டையுமே வந்து ஆக்சுவலா வந்து கூட்டிடணும். ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு பாகை வரும். அந்த பாகையில அடுத்த ஸ்லைடு வருது பாருங்க. அந்த பாகையில கூட்டி வந்த விடை, அதாவது சூரியன் நின்ற பாகையும் சந்திரன் நின்ற பாகையும் கூட்டி வந்த விடையோட 93 பாகை 20 கலையை கூட்ட வேண்டும். மறுபடியும் 93 பாகை 20 கலையை கூட்டினால் கூட்டி மறுபடியும் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சர் சப்போஸ் 360 டிகிரிக்கு மேல வந்திருக்கு அப்படின்னா 360 டிகிரிய கழிச்சிருங்க. கழிச்சிட்டு மிச்சம் வர்றது, சப்போஸ் 360க்கு கீழே வந்திருந்ததுன்னா அந்த டிகிரி அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க 360க்கு மேல வந்திருந்தது அப்படின்னா 360 டிகிரிய கழிச்சிருங்க. கழிச்சிட்டு மீதி வர்ற டிகிரி தான் வந்து பாகை தான் வந்து உங்களுக்கு யோகியினுடைய பாகை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். சரியா? சோ இந்த மாதிரிதான் வந்து யோகியினுடைய பாகையை வந்து எடுக்கணும். அந்த யோகியினுடைய பாகை எந்த நட்சத்திர பாதத்தை குறிக்கின்றதோ, ராசி கட்டத்துல நம்ம முதல்ல பழகிறப்ப எழுதணும் இல்லையா? அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கார்த்திகை 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஒரு நட்சத்திர பாதம்ங்கிறது 3 பாகை 20 கலைங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து இந்த பாகை யோகியினுடைய பாதை எந்த ராசியில எந்த நட்சத்திர பாதத்தில் விழுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதி தான் வந்து யோகி அப்படின்னு சொல்லப்படுறாரு. உதாரணத்திற்கு ஒரு உத்திராடம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு விழுகிறது அப்படின்னா உத்திராடம் அப்படிங்கிறதுக்கு அதிபதி சூரியன். அப்ப சூரியன் தான் வந்து யோகி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த யோகி பாகை எந்த ராசியில் விழுகுதோ, ஏதாவது ஒரு நட்சத்திர பாதம் அப்படின்னா அந்த நட்சத்திர பாதம் ஏதாவது ஒரு ராசியில இருக்கமே, அப்ப அந்த ராசியில இருந்தால் அந்த ராசியினுடைய அதிபதி அனுயோகி அப்படின்னு சொல்லப்படுவார். சோ நட்சத்திர பாதத்தினுடைய நட்சத்திர அதிபதி அவர் யோகி. அந்த நட்சத்திர பாதம் விழுந்த ராசி அதிபதி அனுயோகி. இந்த அனுயோகியினுடைய ரோல் என்ன? யோகியினுடைய ரோல் வந்து ஆக்சுவலா வந்து யோகத்தை கொடுப்பது, நல்ல பலன்களை கொடுப்பது, ஒருத்தருக்கு யோகத்தை கொடுத்து வாழ்க்கையில நல்ல மேல கொண்டு வர்றதுதான் வந்து யோகியினுடைய வேலை. அனுயோகியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வர்ற ஸ்லைட பாருங்க. அனுயோகியோட திசை நடக்குது அப்படின்னா யோகி கொடுக்கக்கூடிய யோகத்துல 50% கொடுத்துரும், 50%, 60%, 70% கூட கொடுத்துரும். அது உள்ள பலத்தை பொறுத்து. சோ யோகி அனுயோகி 2 பேருமே உங்களுக்கு வந்து நல்லது செய்யறவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு பலத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யோகமும் வந்து பலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி அந்த யோகியினுடைய பாகை வந்தது இல்லையா நமக்கு, இப்போ வர்ற ஒரு ஸ்லைட பாருங்க. யோகியினுடைய பாகை வந்தது. அந்த யோகியினுடைய பாகையுடன் 186 பாகையை சேர்த்துருங்க. மறுபடியும் கூட்டணும். 186 பாகை மறுபடியும் கூட்டணும். அது கூட்டி வர்ற பாகை அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுவுமே சப்போஸ் 360க்கு மேல இருந்தது அப்படின்னா 360 பாகையை கழிச்சிருங்க. கழிச்சிட்டு மிச்சம் உள்ள பாகையை எடுத்துக்குங்க. அதுதான் வந்து அவயோகியினுடைய பாகை. சோ யோகியினுடைய பாகையில இருந்து 186 பாகையை கூட்டணும். கூட்டினால் அவயோகியினுடைய பாகை கிடைக்கும். அந்த அவயோகியினுடைய பாகை எந்த நட்சத்திர பாதத்தை குறிக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியே அவயோகி எனப்படுவார். எப்படி யோகியோட நட்சத்திரம் எங்க விழுந்ததோ அந்த நட்சத்திர அதிபதி யாரோ அவர் தான் யோகியோ, அதே மாதிரி அவயோகியினுடைய பாகை எதுவோ அந்த நட்சத்திரம் விழுந்த அந்த அதிபதி அவர் தான் வந்து அவயோகி ஆவார் அந்த ஜாதகத்துக்கு. சோ யோகினா எப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ அனுயோகினா யார் அப்படிங்கிறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் தெரியும்.
இப்ப அவயோகியும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். சரி, இந்த யோகி 186 டிகிரி கூட்டுறீங்க இல்லையா, அதை இன்னொரு வகையில ஈஸியாவும் பார்க்கலாம். நாம விம்சோத்திரி திசை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. விம்சோத்திரி திசை ஆண்டுகளின் வரிசை என்ன? கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். இதுதான் வரிசை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிரகம் யோகியாக வருதுன்னா அங்கிருந்து 6வது கிரகம் அவயோகியாக வரும். இப்போ உதாரணத்திற்கு சுக்கிரன் யோகியாக வருகிறார் ஒரு ஜாதகத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன் யோகியாக வந்தார் அப்படின்னா அங்க சுக்கிரன்ல இருந்து எண்ணணும். சுக்கிரன் 1வது கிரகம், சூரியன் 2வது கிரகம், சந்திரன் 3வது கிரகம், செவ்வாய் 4வது கிரகம், ராகு 5வது கிரகம், குரு 6வது கிரகம். அப்போ குரு அவயோகியாக வருவார். நீங்க எப்படி வேணாலும் கால்குலேஷன் போட்டு பாருங்க, அப்படித்தான் கணக்கு வரும். இப்ப கேது யோகியாக வர்றாரு அப்படின்னு சொன்னால் ராகு அவயோகியாக வருவார். செவ்வாய் யோகியாக வர்றார் அப்படின்னு சொன்னால் கேது அவயோகியாக வருவார். ஏன்னா அங்கிருந்து 6வது கிரகம் கணக்கு வச்சுக்கோங்க. இதுதான் யோகி அவயோகி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட். 186 டிகிரி நீங்க கூட்டாமலேயே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. யோகியினுடைய திசை எப்படி பலன் அளிக்கும், எப்படி இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். இப்ப வர ஸ்லைட பாருங்க. ஒரு யோகி என்பவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலத்துல இருக்காருன்னு அர்த்தம். இந்த யோகமும் ரொம்ப பலமாக இருக்கும். லக்னத்தில் அமர்ந்திருந்தால் என்ன, அது கேந்திர கோணஸ்தானம் ஆகுது இல்லையா. கேந்திரத்துக்கும் வரும், திரிகோணத்திற்கும் வரும். சோ பலம் பெற்ற இடம் லக்னம் அப்படிங்கிறது. சோ அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் இந்த யோகி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். திரிகோணத்தில் அமர்ந்திருந்தார், திரிகோணம் அப்படிங்கிறது நமக்கு சுபஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த இடங்கள்ல உட்கார்ந்திருந்தாலும் நல்லதொரு பலனை கொடுக்கும். 2 11 அமர்ந்திருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும். பணபரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோமே, 1 11 லாபஸ்தானம், 2ங்கிறது பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த இடங்கள்ல உட்கார்ந்திருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கும். யோகாதிபதி சாரம் பெற்றிருந்தால், யோகாதிபதி சாரம்னா வேற ஒண்ணும் கிடையாது, 5 9 கூடிய சாரம் வாங்கியிருந்ததுன்னா, திரிகோணஸ்தானாதிபதிகளின் சாரம் வாங்கியிருந்ததுன்னா கூட நல்ல பலன்களை கொடுக்கும். எப்படி இருந்தா பலன்கள் கம்மியா இருக்கும், குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ வர்ற ஸ்லைட பாருங்க. யோகியின் திசை எப்படி பலன் அளிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு டைப். 1, யோகி நீசம் அடைந்திருந்தார் அப்படின்னு சொன்னாலும் சரி, பாதக ஸ்தானத்துல அமர்ந்திருந்தாலும் சரி, இல்ல அவயோகியினுடைய சாரம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது பாதகாதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் சரி, 6 8 12 மறைந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரியெல்லாம் யோகி இருந்து திசை நடத்தினால் பெரிய சிரமங்களுக்கு பிறகு நல்ல பலன் கண்டிப்பா உண்டாகும். ஏன்னா யோகி கொடுக்க வேண்டிய யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும். முதல்ல பார்த்த ஸ்லைட்ல இருந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கேக் வாக் மாதிரி ஈஸியா கிடைச்சிடும் அந்த யோகம் எல்லாம். ஆனால் இந்த ஸ்லைட்ல உள்ள மாதிரி நீசமடைந்தோ, பாதகஸ்தானத்துல இருந்தோ, அவயோகி சாரம் பெற்றோ, பாதகாதிபதி சாரம் பெற்றோ, இல்ல 6 8 12 இருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சிரமங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக யோகம் உண்டு. யோகி யோகத்தை கொடுக்காமல் போக மாட்டார். ஆனால் சிரமங்கள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அதனுடைய பலத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். சரி, யோகி இப்படி கொடுப்பார். ஓகே, அவயோகி எப்படி கொடுப்பார்? இப்போ வர்ற ஸ்லைட பாருங்க. அவயோகி திசை எப்படி பலன் அளிக்கும்? 1 6 8 12 மறைவு பெற்றிருத்தல், யோகியின் சாரம் வாங்கியிருக்கிறது, ராகுவுடன் இணைவு அல்லது ராகுவினுடைய சாரம், நீசம் பெற்றிருக்கிறது, போக குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லப்படுற 5 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு வக்ர கிரகத்தினுடைய சாரம் வாங்கியிருக்கிறது. அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும். கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்ல முடியும். அவயோகிங்கிறது ஆக்சுவலா ஒரு ஆட்சி உச்சமும் பெறக்கூடாது. அவயோகிங்கிறவர் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த அவயோகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு சுபத்தன்மை நிறைய கிடைக்க கூடாது. கிடைத்தால் அந்த அவயோகி அப்படிங்கிறவர் பலம் பெற ஆரம்பிப்பார். பலம் பெறும் பொழுது அவயோகமும் பலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சோ இது எல்லாமே தியரியாவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ யோகி அவயோகி அப்படிங்கிறத இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்கலாமே. சரியா?
இப்ப வர்ற ஜாதகத்தை பாருங்க. 27/5/2000 பிறந்திருக்கிறார். 11:49 PM. சரியா? கும்பராசி, பூரட்டாதி 3ஆம் பாதம். பிறக்கும் பொழுது குரு தசை 6 வருடம் 10 மாதம் 16 நாட்கள் இருந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சூரியன் 42 டிகிரி 53 கலையில நிக்கிறார். மேசம் ஒரு 30 டிகிரி பிளஸ் இவர் ரிஷபத்துல நிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 12 டிகிரி 53 கலையில இருக்கிறார். சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா 327 டிகிரி 36 கலையில இருக்கார். இந்த ரெண்டையும் கூட்டும் போது 370 டிகிரி 29 கலை வருது. இதுல 93 கலை 93 பாகை 20 கலையை இப்ப கூட்ட போறோம். கூட்டினால் 463 பாகை 49 கலை வருது. சோ 360க்கு மேல போயிருச்சு. அப்ப 360 கழிச்சிடலாம். கழித்தால் 103 பாகை 49 கலை அப்படின்னு சொல்லி வருது. இதுதான் யோகியினுடைய பாகை அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த யோகியினுடைய பாகை 103 பாகை 49 கலை எங்க வரும்? கடகத்துல பூசம் 4ஆம் பாதத்துல வரும். கடகத்துல பூசம் 4ஆம் பாதத்தில் வரும். சோ பூசத்தினுடைய அதிபதி யார்? சனி. அந்த சனி தான் இந்த ஜாதகத்திற்கு யோகி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இப்போ யோகியினுடைய பாகையில இருந்து 186 பாகை கூட்டுறோம். கூட்டினா என்ன வருது? 289 பாகை 49 கலை அப்படின்னு சொல்லி வருது. இந்த 289 49 அப்படிங்கிறது எங்க விழுகும் உங்களுக்கு? 289 டிகிரி 270 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு தனுசுல போயிடும். அதற்கு அப்புறமாக மகரத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு 19 டிகிரி போறாரு. 19 டிகிரி போறாரு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? கிட்டத்தட்ட திருவோணம் 3ஆம் பாதத்துல வருவார். திருவோணம் 3ஆம் பாதத்துல வர்றதுனால அவர் தான் ஆக்சுவலா சந்திரன், திருவோணத்தினுடைய அதிபதி சந்திரன் இங்கே அவயோகியாக வருகிறார். இங்க இன்னொரு விஷயத்த கவனிக்கலாம். யோகியினுடைய பாகை விழுந்த ராசி அதிபதி அனுயோகி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஜாதகத்துல யோகியினுடைய நட்சத்திரம் விழுந்த ராசி கடகம். அந்த கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் இங்க அனுயோகியாக வருகிறார். அவயோகியாகவும் வருகிறார். அனுயோகியாகவும் வருகிறார், அவயோகியாகவும் வருகிறார். சோ அப்போ அவருடைய தசை நடந்தது அப்படின்னா, சந்திர தசை நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்படி ஒன்றும் பெருசா பாதிப்புகள் இருக்காது. சில பெரிய சிரமங்களுக்கு பிறகு மறுபடியும் யோகம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த வகையான ஜாதகங்கள்ல அவயோகி அந்த அளவுக்கு பெருசா பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, யோகி எப்படி வேலை பார்த்திருக்காருன்னு பார்ப்போமே. யோகி பாருங்களேன், சனி என்னவா இருக்கார் ஜாதகத்துல? மகர லக்னம். சனி 4ல நீசமா இருக்கிறார். சோ யோகி பலம் இழக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஜாதகர் இந்த திசையில நல்ல ஓகோன்னு சொல்லிட்டு மேல வர்றார். தொழில எல்லாத்துலயுமே நல்லா மேல வர்றார். சொந்த தொழில் ஆரம்பித்து நல்லதொரு மேன்மையும் அடைகிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, யோகிங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் நீசமாயிருக்கிறார். ஒரு விஷயம், அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அவர் யோகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதாவது திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதே போக சனி வாங்கிய சாரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய சாரம். அந்த சூரியன் இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதி. அவரும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். சோ சார அதிபதியும் வீடு கொடுத்தவரும் 2 பேருமே 5ஆம் இடத்துல உட்கார்ந்து பலம் பெறுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சனி, நீசமான சனி நீச வேலையை செய்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு, சனிக்கும் முன்னும் பின்னும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சுக்கிரன், அந்த பக்கம் குரு. அப்படிங்கும்போது இது ஒரு சுப கர்த்தாரி யோகத்துல இந்த சனி மாற்றார். சுப கர்த்தாரி யோகத்துல இந்த சனி மாற்றார். அப்படிங்கும்போது இந்த சனி யோகியாக இருந்து சுபத்தன்மைகள் பெறுகிறது. அதாவது வீடு கொடுத்தவரும் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார், சார அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அது போக சுப கர்த்தாரி யோகத்திலையும் இருந்து அவர் பலம் பெறுகிறார். அப்போ இந்த சனி திசை இவருக்கு ஒரு நல்லதொரு பலனை கொடுக்கிறது, நல்லதொரு யோகத்தையும் கொடுத்து தொழில்ல பெரிய மேன்மைகளையும் கொடுக்கிறது. இதை நான் நேரடியா பார்க்கிறேன். என்கிட்ட ஜாதகத்தை வச்சுதான் நான் உங்களுக்கு உதாரணமே போட்டிருக்கேன். சோ இதே மாதிரி இன்னொரு தருணத்துல அவயோகியும் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறது இன்னொரு ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோல லென்த்தியா கொடுத்தோம் அப்படின்னா
மினிட்ஸ் ஏறிடும். அப்புறம் வியூஸும் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த அளவுக்கு வந்து வீடியோஸுக்கு வராது. ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வந்ததுனால இப்போ மினிட்ஸும் வந்து நிறைய ஓடி இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புரிந்தது, நல்லாவே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றிலாம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து தேடி வரும். ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.